ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாஸ் டைரி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் மோமோஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் மோமோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 200 கிராம்ஸ் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேரட், ஒரு வெங்காயம், கொஞ்சம் முட்டைகோஸ், அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தாள் தேவைப்படும். பட் எனக்கு இங்கே வெங்காயத்தாள் கிடைக்கல, அதனால் நான் வந்து கொத்தமல்லி தழை தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு. இதெல்லாம் நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணுங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கேரட்டை கட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோத்துக்குள்ளே பொடிசாக கட் பண்ண முடியும் அந்தளவு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃபைனாக சாப் பண்ணணுங்க. உங்கள்கிட்ட வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பர் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவு பொடிசாக அந்த கேரட்டை தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பொடிசாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணுங்க. ஏன்னா நம்ம அந்த எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா சாப் பண்ணி அது கூட ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் கூட ஆட் பண்ணி அதை நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸை கட் பண்ணிக்கணுங்க. கோஸும் அதே மாதிரி தாங்க, நல்லா பொடிசாக எவ்வளோத்துக்கு பொடிசாக கட் பண்ண முடியும் அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிக்கன் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னாச்சும் நீங்கள் வந்து வெறும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் மட்டும் ஆட் பண்ண வேண்டாம், மற்றபடி எல்லா ப்ரொசீஜரும் சேம் தாங்க. அப்புறம் ஒரு ஆனியனுங்க, நான் சின்ன ஆனியன் தான் எடுத்திருக்கேன், ஒன்று போதும். அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேங்க, அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. எனக்கு இது உங்கள்கிட்ட வந்து வெங்காயத்தாள் கிடச்சிதுன்னா அதை போட்டுக்கோங்க, அதை போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் எனக்கு இங்கே கிடைக்கல, அதனால் நான் வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அதேமாதிரி பொட்டிஸாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 4 துண்டு பூண்டு போட்டிருக்கேன், 4 பீஸ் பூண்டு போட்டிருக்கேன். அதையும் நல்லா ஃபைனாக வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கூட போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். சிக்கனை பார்த்து போன்லெஸ் சிக்கன் சொன்னீங்களாங்க, 200 கிராம்ஸ் எடுத்துருக்கலாங்க. அதை நல்லா ஒரு மிக்சியில் போட்டு 2 சுற்றி வச்சுக்கோங்க. அந்த சுற்றின அந்த சிக்கன் கூட நீங்கள் வந்து வெட்டி வச்சு வெஜிடபிள்ஸை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு சைடு வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் மோமோஸ் தேவையான சட்னி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாஸ் பேனில் ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன், நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 5-6 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். ஒரு 5-6 நார்மல் வத்தல் போட்டிருக்கேன். அது கூட 4 பல் பூண்டு போட்டிருக்கேங்க. போட்டு அந்த தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அந்த தக்காளி மேலே ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஆட் பண்ணாமல் நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டை நல்லா அரைச்சிக்கோங்க. சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த நம்ம தக்காளி, அந்த காஞ்ச மிளகாய், பூண்டு, அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட், உங்கள் தேவைக்கு எந்த அளவுக்கு சால்ட் தேவை அந்த சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சட்னி பார்த்தீங்கன்னா காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் ஸ்வீட் எல்லாம் சேர்ந்த மாதிரி நல்லா கலவே சூப்பராக இருக்கும் சட்னி. அது மறந்துடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனை அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், கேரட்டு, கோஸு, மல்லி இலை, இஞ்சி, பூண்டு, இந்த 5 வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். 5 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மோமோஸ் தேவையான அந்த பூரி போடுறதுக்கு மாவு பசைஞ்சிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா பசைஞ்சிக்கோங்க. இந்த பூரி மாவு, இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க, வெறும் தண்ணி மட்டும் போதும். அளவாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து நல்லா பசைஞ்சிக்கோங்க. மாவு பாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து இலக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமான ஸ்டேஜில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாமல் வர அளவுக்கு அழகாக நல்லா பசைஞ்சு நல்லா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு பசைஞ்சு சப்பாத்திக்கு மாதிரி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது, நம்ம உடனே செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா பசைஞ்சு வச்சுக்கோங்க மாவை. மாவு சைடில் வைக்கிறப்ப க்ளோஸ் பண்ணி வைங்க, எனக்கு காஞ்சிட்டுனா அது வந்து நல்லா இருக்காது. தண்ணி மட்டும் பற்றக்கூடாதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாவை வந்து நம்ம வந்து குட்டி குட்டி பூரியாக பண்ணிக்கலாம், தேய்ச்சிக்கலாம். சாரி, அதை வந்து பூரியை போட்டுறாதீங்க, இல்லை அதை தேய்ச்சி வச்சுட்டு நம்ம வந்து பூரண மாதிரி செஞ்சு கொழுக்கட்டை மாதிரி செய்ய போகிறோம்.
நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி பூரியாக நான் தேய்க்காமல் நான் வந்து கொஞ்சம் பாதி அளவு மாவு எடுத்திருக்கேன். மாவு எடுத்து கொஞ்சம் பெரிய பூரி மாதிரி தேய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த பெரிய பூரி தேய்ச்சி அதில் வந்து ஓரளவு ஏதாவது ஒரு பாத்திரம் மூடியை வச்சு நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுக்கிறப்ப வந்து ஒரு ஈவனாக ஒரே மாதிரி சர்க்கிளில் கிடைக்கும் பார்க்க அழகாகவும் இருக்கும், நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுறேன். உங்களால் வந்து நீங்கள் வந்து குட்டி அழகாக நீங்கள் ரவுண்டாக நீங்கள் பண்ணுவீங்க பூரி அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இப்போ அப்படி பண்ணிக்கோங்க. அதனால் பெரிய சைஸ் பூரி மாதிரி பண்ணி ஸோ அதில் ஒரு மூடியை வச்சு நான் வந்து ரவுண்டாக பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து மைதா மாவில் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் கோதுமை மாவுலேயும் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிமைனிங் அந்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் திருப்பி அந்த மாவோட ஆட் பண்ணி திருப்பி நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவையெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாவில் வந்து நம்ம வந்து இதை ஆட் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம், உள்ளே வச்சு பூர்ணமாக செய்ய போகிறோம். இந்த நம்ம அந்த சிக்கன் கலவையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த காரத்துக்கு வந்து நம்ம எதுவுமே இது வரைக்கும் ஆட் பண்ணவே இல்லை, வெறும் வெஜிடபிள்ஸும் அந்த சிக்கன் மட்டும் தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சோம். இப்போ அது கூட நமக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, இது மட்டும் போதுங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம வட்டை தேய்ச்சி வச்சுருக்கோம்லாங்க பூரி, அந்த பூரி மாவில் வந்து நம்ம உள்ளே வந்து நம்ம பூரணமாக வைக்க வேண்டியதாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய பூரியை திரட்டினீங்கன்னா கூட கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பட் பெரிய பூரியாக இது வந்து பண்ணால் நல்லா இருக்காது, கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ் ரவுண்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து பார்க்க மோமோஸ் மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாவு உள்ளே வச்சுக்கோங்க. வேறு எதுவும் கையில் வந்து ஆயிலோ இல்லை வந்து தண்ணியோ எதுவும் யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி அந்த மாவை நீங்கள் உள்ளே அழுத்தி வெளியே ப்ரெஸ் பண்ணி உள்ளே அழுத்துங்க, ப்ரெஸ் பண்ணுங்கள். அது அழகான ஒரு ஷேப் கிடைக்கும், டிசைன் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. அப்படி மோமோஸ் மாதிரி மோமோஸ் அப்படி இந்த ஷேப்பில் தான் வரும். ஸோ அந்த ஷேப் கிடைச்சிடும் உங்களுக்கு. உள்ளே ப்ரெஸ் பண்ணுங்கள், பாருங்கள் எவ்வளோ அழகான டிசைன் கிடச்சிருக்கு. இதையும் பாருங்கள் அதே மாதிரி தாங்க மாவு உள்ள அந்த கலவையை உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு அகைன் அதே மாதிரி 2 பக்கமும் அந்த எஜ்ஜை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த எஜ்ஜை அப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ண உள்ளே அமைக்கி விடுங்க. உள்ளே அமைக்கிட்டு இப்போ வெளியே வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பண்ணிகிட்டே வாங்க, ஒரு அழகான சூப்பரான ஒரு டிசைன் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டெல்லாம் வைப்பீங்களாங்க, ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணால் தான் மோமோஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரொம்ப ஈஸி தாங்க, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செய்ய முடியும் உங்களாலையும். இந்த மோமோஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் போய் நம்ம ஹோட்டலுமே சாப்பிடணும் அவசியமே கிடையாதுங்க, நம்ம வீட்லேயே பசங்களுக்கு செஞ்சு தரலாம். ரொம்ப டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்காது, ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது, ரொம்ப அதிகமான வேலைலாம் கிடையவே கிடையாது. இது வந்து நீங்கள் நான்வெஜ் தான் பண்ணுறது கிடையாதுங்க, நீங்கள் வெஜ்ஜில் பண்ணி கொடுங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா அந்த பூரணத்தையும் நீங்கள் உள்ளே வச்சு சீக்கிரமாக நீங்கள் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் அது வேக வைக்கிற டைம் மட்டும் தாங்க ஆகும், உங்களுக்கு சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், நான் ஒரு 4 இது வேறு டிசைன்லேயும் ஒரு 3 இது அந்த வேறு மாதிரி பேட்டர்ன்லேயும் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே வருங்க உங்களுக்கு இந்த 200 கிராம்ஸ் சிக்கனில். பாருங்கள், ஒரு இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு அதை வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான எம்மியான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே அப்படி சாப்பிடும் போல் இருக்கலாங்க. ஒரு சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வேறு டிசைன் அது வேறு டிசைன் பாருங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சட்னி பாருங்கள், இந்த சட்னி பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு, காரம், உப்பு, இனிப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பரான ஒரு சட்னி இது. நீங்கள் அதை டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடணுன்னு அதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.